வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வான வேடிக்கை ஒரு பக்கம் சவுண்டு, எல்லாருக்குள்ளேயும் திருவிழா அப்படியே சும்மா வேற லெவலில் முழங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லியும் விஜயும் ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு பக்கம் வான வேடிக்கை, ஒரு பக்கம் இது ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எண்ணின்னு இருந்த சமயத்தில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாம எத்தனை நாள் தவம் கடந்து பார்த்துருந்தோம்னு சொல்லிட்டு அந்த கஷ்டமும் வேதனையும் நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அந்த வேதனை இருக்கோ இல்லையோ, நமக்கு கண்டிப்பா அந்த வேதனை இருந்துச்சு. எங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருவாங்களோ, வெண்பா தனிமையில இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல நம்ம யோசிச்சுன்னு இருந்தோம். இப்போ எப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க ஒன்று சேர்ந்தாலும் நான் சேர விட மாட்டேன், இதை எப்படியானா பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டுன்னு திருறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது யாருன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ராஜேஸ்வரி மறுபக்கம் நம்ம ரஞ்சு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான். ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும், எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடனாலும் என்ன பண்ணாலும் அவங்க எங்க இருக்கான்ற விஷயம் கண்டுபிடிக்க முடியல. சரி கம்பெனில போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போனாங்க. கம்பெனிக்கு என்னதான் போய் பார்த்து தலைகீழ கொம்பகாரன் அடிச்சாலும் அங்க இருந்த வாட்ச்மேன் அங்க இல்ல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட்ச்மேனை படத்துக்கு போக சொல்லி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம அண்ணா பொருணி, கேடி பில்லா, கில்லாடி, ரங்கா அவங்களோட பிளான் எல்லாமே மாஸ்டர் பிளானா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி எப்படிப்பட்டவன், எங்கெங்க போய் என்னென்ன பண்ணுவா, அவளுக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்தாக்கும் போவா. ஏன்னா நாம விஜய்க்கு அவளுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் லாக் பண்ண முடியும். விஜய் அந்த இடத்துல வச்சுதான் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்த முடியும். அதுக்கான ஸ்கெட்ச் போடுறோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் எதிர்கொண்டு நான் மேல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சு நம்ம முன்னேறி போன மாட்டேதாங்க நம்ம மேல முடியும். அப்படி இல்லடா என்ன இப்படி நாளா அதெல்லாம் இப்ப இல்லடா கஷ்டம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நம்மளால வாழ்க்கையில என்னைக்குமே சாதிக்க முடியாதுங்க. நாமளே முயற்சி பண்ணி முன்னேறி போயினே இருக்கணும். அப்பதான் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நாம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம மல்லி இப்போதைக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மல்லிக்குள்ளே இருக்கிற கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம், வேதனை எல்லாத்தையும் விஜய் கிட்ட ஷேர் பண்றாங்க. உங்களை நான் எந்த அளவுக்கு நம்பணும் விஜய், உங்களை தான் அந்த உலகத்திலேயே நான் உலகத்திலே மேல லவ் பண்ணதும் சரி, உங்க மேல பாஸ் வச்சது உங்க மேலதான், நீங்க உங்க மேலேயும் வெண்பா மேலதான். ஆனா நீ அன்பை ரொம்பவே துச்சமா நினைச்சிடுங்க. நிறைய டைம் என்ன நீங்க ரொம்பவே ஆட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம என் பேச்சை நீங்க கேட்காம அவங்க யாரு சொல்றாங்களோ அவங்க பேச்சை கேட்கணும். உங்க அக்கா பேச்சை முக்கியமா கேட்கறீங்க. கூட பிறந்தவங்க பேச்சு கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு நான் சத்தியமா சொல்லல. ஆனா அது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிக்காம புரிஞ்சிக்காம அவங்க சொன்னா எள்ளுன்னு சொன்னா எழுந்து நிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்க பாத்தீங்களா, அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா. இப்பயும் அப்படிதான் இருக்கீங்க. இப்ப இந்த சூழ்நிலைக்கு இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க எதனா திருப்ப ஒரு பக்கம் நைட்டெல்லாம் பொண்டாட்டி இல்லடா வீட்டுல எவன் கூடயே போயிட்டு இருந்தா அப்படின்னு உங்க அக்கா நாளைக்கு சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரும். அப்படி அந்த வார்த்தை வராதா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனசுக்குள்ள கண்டிப்பா எங்க அக்கா அப்படிதான் சொல்லுவா, ஏன்னா அப்படியே பட்டதா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இவங்க நல்லபடியா காலைல வந்து வாட்ச்மேன் திறந்தோட வாட்ச்மேன் கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாட்ச்மேன் கொஞ்சம் கூட அருகுதா, எதுக்கு இது மாதிரி பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நான் கவனிக்கிறேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. போன உடனே ராஜேஸ்வரி ஃபர்ஸ்ட் போறாங்க, நம்ம விஜய் ஃபர்ஸ்ட் போறோம். கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம மல்லி வராங்க. உடனே விஜய் கிட்ட எங்கடா போயிட்டு இருந்தா, கம்பெனில கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, பிரஷன்ஸ் வரல இருந்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உன் பொண்டாட்டி பாத்தியடா நைட் எல்லாம் என்கிட்ட சொல்லாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு எங்க போனா தெரியுமாடா, அந்த அரவிந்த் வந்தா அவங்க கூட போயிட்டு இருந்தா தெரியுமா உனக்கு, இதெல்லாம் சொல்லிக்க மாட்டாலே. அவ சரியான கல் நெஞ்சுக்காரி, இன்னும் வரல. அவ வட்டு கை களமா பிடிச்சி முன்னாடி நிரூபிக்கணும் தான் நான் என்ன காட்டி வெயிட் பண்ணணும். அதை வரப்படுறா நைட் என்கிட்ட எப்படியெல்லாம் சண்டை போட்டா தெரியுமா, நான் போவேன் விஜய் வந்தா நான் அவங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பெண்ணெல்லாம் போட்டாடா. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அவன் தான் என்ன ஆமா சேஞ்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சேஞ்ச் அப் தட்டுன்னு இருக்காங்க. உடனே நம்ம விஜய்க்கு வருது பாருங்க, அக்கா நீங்களாம் சத்தியமா பொம்பளையே இல்லை தெரியுமா. இவ சாயந்தரம் 4 மணிக்கு கம்பெனிக்கு வந்துட்டா. அப்ப இருந்து கம்பெனில என் கூட தான் இருக்கா. நீங்க எப்படி நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு உங்க கூட சண்டை போட்டு வெளியே போனான்னு சொல்றீங்க. என்னக்கா இது, கொஞ்சமா பேசலாம். ஒரு பொழைக்கிற வீட்டுல எப்படி பேசணும், எந்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு பொண்ணு, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி பேசுவீங்களா? வார்த்தையில ஃபர்ஸ்ட் விடுறதுக்கு முன்னாடி அளந்து விடணுக்கா. ஏன்னா நம்ம பாட்டுக்கு நீளமா விட்டா அதை திரும்ப நம்மளால மடிச்சு போட முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க இஷ்டத்துக்கு வார்த்தையில அள்ளி அள்ளி கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு. மாட்டிக்கனாரு ஒருத்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.